ஈரோட்டில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த 3 நாள் வேளாண் கண்காட்சியை 90,000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு பயனடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை என 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தானியங்களால் வடிவமைக்கப்பட்ட காங்கேயம் காளை சிலை மற்றும் அலங்கரிக்கப்பட்ட முகப்புகளின் முன் பலரும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பொள்ளாச்சி தென்னை ரகங்கள், சிறுதானிய உற்பத்தி என தனித்தனியாக அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்ட விவசாயிகள் புதிய ரகங்களின் சாகுபடி முறைகளையும் கேட்டறிந்தனர். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அரசின் வேளாண் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டன. இது விவசாயிகள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கண்காட்சிகள் பார்க்கிற போது இன்னும் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஏற்பாடை தமிழக அரசாங்கம் செய்திருக்கிறது. முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கண்காட்சி விவசாயிகளிடையே மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் வேளாண் பிரிவு மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இங்கே எங்கள் புக்கில் இருக்க நிறைய விஷயம் நாங்கள் பார்த்தோம். அது எள் எப்படி வருது, அதோட விவசாயம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்க. எப்படிலாம் காமிச்சாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் காமிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லெசன் நடக்கிறதுக்கும் லெசனுக்கு தகுந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொன்னாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய சாகுபடி முறைகளையும் தெரிந்து கொள்ள மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த கண்காட்சி இருந்ததாகவும், ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இத்தகைய கண்காட்சியை நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.